எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இட்ஸ் 14 செப்டம்பர் சாட்டர்டே. நாம் போன வீக்கில் வந்து ஒரு பூல் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ விச் கோர்ஸ் யூ வாண்ட் டு செலக்ட்? நீங்கள் எந்த கோர்ஸை சூஸ் பண்ண விரும்புகிறீங்க? இன் ஆயுஷ், சித்தாவா, ஆயுர்வேதாவா, ஹோமியோபதியா, யுனானியா அப்படின்னு சொல்லிட்டு போன சாட்டர்டேல வந்து நாம் வந்து ஒரு பூல் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம் கம்யூனிட்டி போஸ்ட்டில். ஸோ அந்த பூலுக்கான ரிசல்ட்ஸை வந்து இந்த சாட்டர்டே சொல்கிறதா இருந்துச்சு. ஸோ 14th சாட்டர்டே, ஸோ 14 செப்டம்பரில் நம்ம சொல்கிறதா இருந்துச்சு. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த கோர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க? 782 பீப்புள்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் 71% பீப்புள்ஸ் வந்து சித்தா சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து 12% ஆயுர்வேதா, அண்ட் தென் வந்து 14% ஹோமியோபதி, 3% யுனானி. ஸோ இதுதான் மக்களின் விருப்பமாக இருக்குது. ஸோ 2024 பீப்புள்ஸோட மைண்ட் செட் என்னென்னா, ஸோ ஆயுஷ் எடுக்கிற பீப்புள் செட் மைண்ட் செட் என்னென்னா, ஸோ 71% வந்து சித்தா மேக்ஸிமம், அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஹோமியோபதி சூஸ் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து ஆயுர்வேதா, அப்புறம் லெஸ் தென் 5% பீப்புள்ஸ் வந்து யுனானி சூஸ் பண்ணுறதா ஐடியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது படி பார்த்தோம்னா, ஸோ மேக்ஸிமம் ஒரு 782 பீப்புள்ஸில் 480 பீப்புள்ஸ் அரௌண்ட் வந்து சித்தாவும் சூஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் தென் 20% பீப்புள்ஸ், ஸோ 20 பீப்புள் வந்து யுனானி சூஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் தென் வந்து 100 பீப்புள்ஸ் வந்து ஹோமியோபதி, அண்ட் தென் வந்து 82 பீப்புள்ஸ் வந்து ஸோ ஆயுர்வேதா சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ். ஸோ சித்தாவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த தமிழ்நாட்டில் ஆயுஷ் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா சித்தா பிளேஸ் எ மேஜர் ரோல். ஸோ சித்தா காலேஜில் ஏதாச்சும் வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னா சீட்ஸு, ஸோ பீப்புள்ஸ் போயிட்டு மேக்ஸிமம் வந்து அந்த வேக்கண்டான சீட்ஸை நம்ம போய் எடுக்கணும். ஸோ சித்தா காலேஜில் இருக்க சீட்ஸை நம்ம போய் எடுக்கணும் தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆயுர்வேதாவும் ஹோமியோபதியும் ஒரு ஆப்ஷனாக இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து பீப்புள்ஸோட மைண்ட் செட் இன் 2024 ஆஸ்பிரன்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்க போகும்போது, ஸோ வை பீப்புள்ஸ் ஆர் சூஸிங் சித்தா ஆஸ் அ மேஜர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா லாங்குவேஜ். லாங்குவேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சித்தான்னு பார்த்தீங்கன்னா தமிழ். ஓகேங்களா? ஸோ தமிழ் பிளேஸ் ஏ மேஜர் ரோல்ஸ். அண்ட் தென் வந்து ஆயுர்வேதா பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட். இப்போ வந்து ஹோமியோபதி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜெர்மன், இட்ஸ் ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் லாங்குவேஜாக தான் இருக்கும். அண்ட் தென் வந்து யுனானி பார்த்தீங்கன்னா உருது லாங்குவேஜ். ஸோ மேக்ஸிமமாக தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ் லாங்குவேஜ் நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் படிச்சுருந்துருப்பாங்க. அதனால் தமிழ் பிளேஸ் எ மேஜர் ரோல். ஸோ லாங்குவேஜ் ஒரு பேரியராக உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இந்த தமிழுமே சித்தாவில் இருக்க தமிழுமே ஸோ நம்ம வந்து படிக்க படிக்க ஈஸியஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் தமிழாக தான் இருக்க போது. ஒரு இஷ்யூஸுமே தமிழில் இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஆயுர்வேதான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சான்ஸ்கிரிட். ஸோ புதுசாக ஒரு லாங்குவேஜ் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க, ஸோ வந்து அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்குமோ, நம்ம கற்றுக்குவோமோ மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால சூஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ அந்த லால அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி இட்ஸ் ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ், இட்ஸ் அ மாடர்ன் தான் ஆக்சுவலாக. ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதனால சூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ சித்தா எடுப்பாங்க, நெக்ஸ்ட்டு ஹோமியோபதின்ற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் ஆயுர்வேதா. ஸோ சித்தாவும் ஆயுர்வேதம் ஆஸ் ஈக்குவல் ஆஸ் அ சேம் மெடிசன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். என்ன லாங்குவேஜ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பேரியராக இருக்குமே தவிர்த்து மற்றபடி வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்கவே இருக்காது. அண்ட் தென் வந்து ஒரு யுனானி உருது. ஸோ லாங்குவேஜ் இட்ஸ் அ மேஜர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் பிளேஸ். ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சித்தா தான் மேஜராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து சித்தாங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பீப்புள்ஸுக்குமே எல்லாத்துக்குமே தெரிய வரும். ஸோ வந்து சித்தா வச்சா எல்லா காலேஜஸுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இப்போல்லாம் நிறைய காலேஜஸ் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்துகிட்டு இருக்கிறதுனால ஸோ சித்தா காலேஜஸ் நிறைய வந்து ப்ராக்டிஷனர்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் நிறையவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து அதனால வந்து சித்தா வந்து மேஜர் பிளேஸ் மேஜர் ரோல். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ 2 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சென்னை, தாம்பரம், ஸோ இதெல்லாம் வந்து ஸோ சித்தா மெடிசன்ஸ் நிறைய வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கிறதுனால பீப்புள்ஸ்க்கு வந்து ஸோ வந்து ஆயுஷில் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா சித்தா எடுக்கிறது சான்சஸ் அதிகமாக இருக்குது கம்பேரிங் ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோபதி. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு இப்போ சித்தாவை பற்றி என்னென்ன ஸ்கோப்ஸ் அண்ட் கெரியர், அண்ட் தென் வந்து ஆயுர்வேதாவை பற்றி என்னென்ன ஸ்கோப்ஸ் அண்ட் கெரியர், தென் ஹோமியோபதியை பற்றி என்னென்ன ஸ்கோப் அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு கோர்ஸ் அனலைஸ் வந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்துக்கோங்க, திஸ் இயர் வந்து மேக்ஸிமம் பீப்புளுக்கு சித்தா இஸ் அ காம்படிஷன்.
ஸோ வந்து நீங்கள் வந்து அவேராக இருங்க. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்து அது மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணுங்கள். டோன்ட் கோ எல்லாரும் ஒரே பாத்தில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் அதே பார்த்து போகக்கூடாது. ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக நம்ம அதில் போய் ஆகணும். ஸோ காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த காம்படிஷனில் ஸோ இந்த இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நார்மல் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டுமே சரி. ஸோ எல்லாத்துக்குமே இது ஒரு காம்படிஷன் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஸோ அவன் சூஸ் பண்ணுறான் நாமளும் அதே சூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்கு அதே நாம் எந்த லைனில் ஷைன் ஆகணுன்றது நம்மளோட நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி. ஸோ நம்மளோட ஓன் பாத் வந்து அது தனி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக முடியும், ஷைன் ஆக முடியும். தென் ஆல் த பெஸ்ட் காய்ஸ்.